கோவை மாவட்டம் வால்பாறையில் வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வால்பாறை தலைமை அஞ்சலக அதிகாரி மணிவண்ணன் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இந்திய தாய்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களின் இல்லங்களில் மூவர்ண கொடியான தேசிய கொடியை ஏற்றி வந்தே மாதரம் பாடலை பாடி சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வால்பாறை தலைமை அஞ்சலகத்தின் முன்பு தொடங்கிய இந்த பேரணி நகர் பகுதி வழியாக காந்தி சிலை பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று அஞ்சலகத்தில் நிறைவு செய்யப்பட்டது. மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத் திட்டங்களான பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் குறித்து 2 நாட்கள் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் உதவி இயக்குனர் திரு பாலநாகேந்திரன் தலைமையுரையாற்றினார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் விஞ்ஞானி டாக்டர் எஸ் ரினோ ஜான் மற்றும் கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் எம் சுகன்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் இதில் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தேசிய விலங்கான புலிகள் பாதுகாப்பு மற்றும் அதன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை புலிகள் காப்பக வனத்துறை சார்பில் ஆழியார் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பேரணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தன்னார்வ அமைப்புகளுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து புலியின் படங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வனத்தை காப்போம், புலிகளை காப்போம் என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தை பொள்ளாச்சி வனச்சரகர் அப்துல்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆழியார் அணை பூங்கா, மின்வாரிய குடியிருப்பு, ஆழியார் அறிவு திருக்கோவில் வழியாக சென்று வனத்துறை சோதனைச் சாவடியில் உறுதிமொழி எடுத்து ஊர்வலம் நிறைவு பெற்றது. கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா தீபம் பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஞானேஷ்குமார், நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய நிதி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம், இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் எனவும் நிதி மேலாண்மை மட்டுமின்றி தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிறந்த வகையில் தீர்வு காண்பவர்களாக உருவாக வேண்டும் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், நாட்டின் ஜனநாயகத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர்களுக்கான கல்வி அறிவுக்கு பல்கலைக்கழகங்கள் அடித்தளம் இடுவதாகவும் அதே நேரத்தில் மாணவர்களின் மனநலனையும் பாதுகாத்து சிறந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி அபிவிருத்தி ஆணையத்தின் கீழ் செயல்படும் நெசவாளர் சேவை மையம் மற்றும் சிறுமுகை கைத்தறி உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஆகியவை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகையில் கைத்தறி தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் நெசவாளர் சேவை மையத்தின் உதவி இயக்குனர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி நெசவுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கி வரும் முக்கியத்துவம் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கைத்தறி நெசவில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் நெசவாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விருது பெற்ற 4 கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டத்தின் பயன்களும் இந்நிகழ்வில் வழங்கப்பட்டன. மேலும் ஜவுளித்துறையில் உயர்கல்வி பயிலும் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒப்புதல் ஆணைகளும் வழங்கப்பட்டன. சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அமைப்பு சார்பில் கோவை ரத்னம் கிராண்ட் அரங்கில் சுதேசி மேளா எனும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும், கோவை சுதேசி மேளா போன்ற நிகழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவபாரத் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி ஆகிய 2 இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.